நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் இறைவா, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பேராலயத்திலிருந்து கர்த்தாவே உமது சமூகத்தை நோக்கி மன்றாடி ஜெபித்து இந்த நாள் சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய சிந்தனையும் பயணிப்பதற்கு ஒரு விசையாய் கடவுள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. கடவுளை இந்த 40 நாட்கள் வழியாக சிலுவையின் பாதையிலே பயணிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே, சிலுவைக்கு முன்பாக என்னை மீட்டு ஆண்டவரை ரட்சித்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இந்த வழிபாடு அப்படியாக எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களும் இறை தியானமும் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த காணொலி வழியாகவும் ஆண்டவரை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். கடவுளை உள்ளத்தின் நம்பிக்கையை தாங்க உம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்வை நீர் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் 363வது பாடலை நாம் பாடுவோம். 363வது பாடல். வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே என்கிற பாடலின் வழியாக நம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே, வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே. அழகை சகித்து மீது வலை வீசினாலோ, அழகை சகித்து மீது வலை வீசினாலோ, அஞ்சாத இயேசுபாரன் தஞ்சம் விடாதே, அஞ்சாத இயேசுபாரன் தஞ்சம் விடாதே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலோ, உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலோ, பொருதி விட்டயராதே நெறி தவறாதே, உருதி விட்டயராதே நெறி தவறாதே. பெற்ற பிதா போல்வும் கோற்றும் எண்ணாரே, பெற்ற பிதா போல்வும் கோற்றும் எண்ணாரே, பிள்ளையாகிலாவர் தள்ளி விடாரே, பிள்ளையாகிலாவர் தள்ளி விடாரே. எத்தனை தீதுன்னை பாற்றி நின்றாளோ, எத்தனை தீதுன்னை பாற்றி நின்றாளோ, இறைவனே தஞ்சமின் இருமணி பாரே, இறைவனே தஞ்சமின் இருமணி பாரே.
மரணம் வந்தாளோ மரணம் போருகின்ற தருணம் வந்தாளோ மருளமில்லாதே நல் அருளை விடாதே மருளமில்லாதே நல்லருளை விடாதே வையகமே ஓன குய்யோவோ நிலையோ வையகமே குய்யோவோ நிலையோ வானவனை மூற்றும் தானடைவாயே வானவனை மூற்றும் தானடைவாயே வாராவினை வந்தாலும் சோராது மனமே வாராவினை வந்தாலும் சோராது மனமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரங்கமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரங்கமே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, சிலுவை என்கிற பாதையிலே நாம் தினந்தோறும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்டு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாள் ஆசீர்வாதமாக இறை தியானத்தையே நம்முடைய உள்ளத்திலே வாங்கி கொண்டு இந்த நாளுடைய பயணங்களுக்கு மத்தியிலே அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதையே இந்த நாளிலே அப்படிப்பட்ட திருவார்த்தையே நாம் இந்த தியான பகுதியில் கேட்டு வருகிறோம். இந்த நாளில் அப்படியாக சிலுவை என்கிற பாதையிலே தின தியானத்தின் இன்றைக்கான தலைப்பு ஒருபோதும் நம்பிக்கை இழக்க விழாதே, ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விழாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த டிரான்ஸ்லேட்டில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து வாழாதே என்று சொல்லலாம். ஒருபோதும் நம்பிக்கையே இழந்து வாழாதே என்று ஆண்டவர் இந்த தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி இருந்தான். விவசாயி என்றாலே அவனுடைய நோக்கம் தன்னுடைய நிலத்திலே பயிர் வைப்பது, பயிருடைய மழையான அறிகுறியை தெரிந்து அதன்படி பயிர் வைப்பது தான் அந்த நோக்கமாக இருக்கும். பண்படுத்துவது பலவிதமான விவசாயத்திலே செய்வதற்கு அவனுடைய சிந்தனை இருக்கும். ஆனால் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற, மழையை நம்பி விவசாயம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊரோ அந்த கிராமமோ கிட்டத்தட்ட ஒரு வருடம் மழை பெய்யாமல் இருந்தது நிமித்தம் அந்த கிராமத்திலிருந்து விவசாயிகள் எல்லாம் இந்த வருடத்தில் எதையும் நாம் போட வேண்டாம், ஏனென்றால் இந்த வருடம் கூட நமக்கு மழை வராது என்று சொல்லி தன் உள்ளத்திலே அவ்வளவுதான் விவசாயம், நாம் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு எங்காவது போக வேண்டும் என்று விவசாயத்தை நம்பி தம் வாழ்க்கையிலே அவருடைய உள்ளங்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே ஊரில் ஒரு விவசாயி இருக்கிறார். எல்லோரும் சொல்லுகிறார், இந்த விவசாயி என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தோம்னால் அந்த நிலத்தை சுத்தப்படுத்துவதும் அந்த நிலத்தை ஏர் ஓட்டுவதும் இப்படியாக இருக்கிறான். எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீ ஏன் நிலத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறாய்? இந்த வருடம் மழை வராதே, நாங்கள்லாம் நான் விளைச்சல் எதுவும் போடாமல் நிலையில் இருக்கிறோமே, நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்லுகிறதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பண்படுத்தவும் விதையை விதைப்பதுமாய்
அவனுடைய சிந்தனை இருந்தது. அவன் சிந்தனை என்ன என்று பார்த்தோம்னால், தினந்தோறும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்த நிலையிலே அவன் இருந்தான். நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், நிச்சயம் அவர் எனக்கு மழை பெய்ய அவர் இந்த வருடத்தில் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த நிலத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் மழை தன்னுடைய நிலத்து மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய ஒரு மழையாய் பெய்ய ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, அத்தனை விவசாயி சொன்னார்கள், இந்த மழை இந்த வருடம் வராது, நீ ஏன் நீ பண்படுத்துகிறாய், விதைக்கு உன்னுடைய நிலத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறாய் விதை விதைப்பதற்காக என்று சொல்லி சொன்னபோது கூட அவன் கேட்காமல் அவன் ஒருவர் மாத்திரம் மட்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு அந்த நிலத்தை அவன் பண்படுத்தி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அந்த விவசாயி சொன்ன வார்த்தை, என் தேவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு விசுவாசத்தின் நம்பிக்கையிலே இருந்தான். ஒருவேளை கட்டாந்தரையாய் நம்பிக்கையற்ற நிலையாய் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை பாருங்க, என் தேவன் அதை மாற்றுவார் என்கிற நம்பிக்கை அந்த விவசாயிக்கு இருந்தது என்று பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதுபோலத்தான் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையிலே இருள் நிறைந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தோம்னா, எப்பவுமே நம்பிக்கை இல்லைன்னா, எந்த ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் இறங்கவில்லை என்றால், அதுவும் அதை கடவுளை சார்ந்து அந்த நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை அது இறங்கி செய்யவில்லை என்றால், உன் உடல் முழுவதுமாய் இருள்தான் நிறைந்திருக்கும், உன்னுடைய சிந்தனையும் இருள்தான் நிறைந்திருக்கும். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற போது நிச்சயம் அது ஒளி மலைமயமான மாற்றத்தை கடவுள் கொண்டு வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது கடவுள் மீது நம்பிக்கையை நாம் எப்பொழுதும் அதை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் கூடத்தான் ஒரு சிறிய சாட்சி. நான் செக்கப்புக்கு நான் போய் கொண்டு இருந்தேன். என்னுடைய மனைவி டியூட்டினால் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. என்ன ஆண்டவர், காலையில் வந்துட்டால் உன்னை சாயந்தரம் வரும் வரிசையில் நின்றுக்கணுமே அப்படின்னு நினச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா நம்ம சபையார் ஒருவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிறேன். என்னை வந்த உடனே அவர்களே எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு பிரயாணம் கொடுத்து எல்லா இடத்திலும் போய் கூட்டி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் செய்தார்கள். அப்போது இது என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோம்னால், சிறிய ஒரு காரியம்தான். கடவுள் மீது நம்பிக்கையே வைத்து அவர் மீது சார்ந்து இருந்தோமானால் நாம் யார் மூலமாவது எப்படியாவது நிலையிலே கடவுள் நம்மை கொண்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது பல காரியங்களுக்கோ முன்வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கு ஏசாயா 40:31 சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் பெறுவார்கள். ஏசாயா 40:31 சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மரணமே வாழ்க்கை வந்தாலும் அந்த மரணத்துக்கு மத்தியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு முன்பாக 1 தெசலோனிக்கேயர் 4:13 சொல்லுகிறது, நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களைப் போல நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை இருக்குது, கடவுள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவார், நிச்சயம் மாற்றுவார், நிச்சயம் இதே போல இருக்காது என்று ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் கூட நாம் பார்க்கிற போது நம்பிக்கை இழந்தவர்கள், நம்பிக்கை இழக்காத அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தவர்கள் என்று பார்த்தோம்னால், யோசேப்பு சிறையில் இருந்தான், அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. காரணம், யோசேப்பு தன் சகோதரனால் விற்கப்பட்டான். தன் சகோதரர்கள் அந்நிய தேசத்தில் அடிமையாக அவனை விற்கப்பட்டு பின்னர் சிறையிலே இருந்தான். மனித பார்வையில் அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். அவ்வளோதான், யோசேப்புடைய வாழ்க்கை முடிந்துட்டுக்கும். ஒருவேளை அவங்க சகோதரர்கள் கூட நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னோடய உடன் பிறந்த சகோதரனும் ஒருத்தன் இருந்தான், அவனை நான் விற்றேன், அவன் தகப்பன், அவன் மீது தான் தகப்பன் தன்னுடைய அன்பை பொழிகிறார் என்று. அது மாத்திரமல்ல, இவர்களெல்லாம் பணிந்து கொள்வது போல ஒரு வேலைக்காரனை போல இவர்களுக்கெல்லாம் செய்வது என்று சகோதரருக்குள்ள பொறாமை கொண்டபடினாலே
இவனை விற்று அடித்து குழியில் தூக்கி மறுபடியும் அவனை விற்று போட்டார்கள். விற்று போட்ட நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள் மனிதன் பார்வையில். ஆனால் யோசேப்பு கடவுள் மீது நம்பிக்கை வைத்தான். இறுதியிலே கடவுள் அவனை எகிப்தின் பிரதான அதிகாரியாக கடவுள் மாற்றினார். ஆதியாகமம் 41 நாம் பார்க்கிற போது அதுதான் இங்கு பார்க்கிறோம். நம்பிக்கை இழக்காத மத்தியிலே அவன் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. தாவீது பாருங்கள், சவுலினால் துரத்தப்பட்டான். நம்பிக்கை அவன் இழக்கவில்லை, துரத்தப்பட்டான். ஆனால் தாவீதுக்கு நம்பிக்கை இருந்தது. பாருங்க, பல ஆண்டுகள் தாவீது குகையிலே மறைத்து கொண்டு வாழ்ந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் என்று சொல்றார். கடவுள்தான் என் இரட்சிப்பு. இறுதியில் கடவுள் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். பாருங்கள், லாசரு மரணத்தின் நடுவிலே இருந்தார்கள். லாசரு இறந்து விட்டார்கள் என்று மனிதர்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு சொன்னான், நான் உயிர்த்தெழுதும் ஜீவனும் ஆவேன். யோவான் 11:25. லாசரு உயிரோடு எழுப்பினார். இதன் மூலம் கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி கடவுள் அவனை உயிர்த்தெழுத வைத்தார் என்று பார்க்க முடிகிறது. கடவுளால் எல்லாம் ஆகும். ஆனால் நமக்கு மாத்திரம் மட்டும் நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தியானத்திலே பார்க்கிற போது நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயம் பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், மனத்தளர்வுகள் வரும். ஆனாலும் அதே நேரத்தில் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்ன என்று பார்த்தோம்னால், கடவுள் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் புதிய வாழ்வு பிறக்கும் என்பதையே நாம் ஒருபோதும் அந்த சிந்தனைக்குள்ளாக நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், நம்பிக்கை இழந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தோமானால் ஒரு புதிய வழி பிறக்கும். எங்கன்னா நமக்கு எப்படியாவது ஒரு வழி பிறக்கும். நம்ம கண்ணுக்கு அகப்படாத காரியம் கூட சரியான சமயத்தில் கொண்டு வரும், சரியான சமயத்தில் நம்ம கை கொடுக்கும். ஏன்னா கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்தில் கொண்டு போய் விடும் என்று பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்குடைய சிலுவையின் செய்தி கூட அதுதான். சிலுவை என்பது ஒரு தோல்வி போல தோன்றலாம். இயேசு மரித்த போது எல்லோரும் நம்பிக்கை இழந்தார்கள். அவ்வளோதான், சிலுவையிலே அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்ல. ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆனால் தான் கிறிஸ்தவ விசுவாசம் சொல்லுகிறது, இறுதி வார்த்தை மரணத்துக்கு இல்லை, இறுதி வார்த்தை கடவுளுக்கே என்று சொல்லப்படுகிறது. மரணம் கூட கடவுளுக்கு தான் கட்டுப்படுகிறது, இறுதியாக கடவுள்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு காலை தியானத்தினுடைய நம்பிக்கை நாம் பார்க்கிற போது, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை மறந்து விடவில்லை. உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். இந்த காலை வேளையிலே நம்பிக்கை ஒருபோதும் இழக்காதீர்கள். நம்பிக்கை வைத்து அவரோடு வாழுகிற வாழ்க்கையை வாழுங்கள். அவரோடு இருக்கிற ஒரு நம்பிக்கையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொண்டு வாழுங்கள். அதனால்தான் இந்த நம்பிக்கை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சுய சிந்தனையோடு சுய ஆற்றலோடு வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்து வாழாதீர்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறது, உன் சுய புத்தியை சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கை வை என்று சொல்லப்படுகிறது. உன் சுய புத்தியை சாராமல், சுய புத்திக்கு எப்போது இடம் கொடுக்குறோமோ கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், கடவுள் இருக்க மாட்டார். அதனால்தான் சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மீது என் பாரத்தை வைத்து விடு. இன்னைக்கு காலை வேளையிலே அதுதான். உன் நம்பிக்கை சுய மீது வைக்காம சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் மீது என் பாரத்தை வைத்து விடு, அவர் எல்லாவற்றையும் ஆதரிப்பார் என்று சொல்லப்படுது. எல்லாவற்றையும், இவன் எல்லாவற்றையும் ஆதரிப்பார். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய நம்பிக்கை இயேசு மீது வையுங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தவர், இயேசு நம்முடைய வாழ்க்கை மீட்டவர், எனக்கு அப்பா,
என்னை வழி நடத்துகிற தாயின் தகப்பனாய் இருக்கிறவர். இந்த உலக வாழ்விலை எத்தனை பேர் நம்மை விட்டு விலகி போனாலும் அவர் ஒருவர் மாத்திரம் மட்டும்தான் நம் கூடவே இருப்பார், நம் கூடவே இருப்பார். அதுதான் பக்தன் சொல்ல, என் கூடவே இரு இயேசுவே, என் கூடவே இரு இயேசுவே என்று சொல்லி பாடல் பாடுகிறோம். கஷ்டப்படுகிற போது யார் நம்மோடு வருவது கிடையாது, கடன்பட்ட போது கூட நம்ம யாரும் தீர்ப்பதில்லை. ஆனால் ஒருவர் மாத்திரம் மட்டும்தான் நம்மோடு கூட வருவார் என்று பார்க்க முடிகிறது. அதனால்தான் ஒரு பாடல் இவ்வண்ணமாக பாடுகிறது, இயேசு நம்மோடு கூட வருவது போல உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் என்று. அப்படிப்பட்ட பாடலில் பார்க்கிற போது, சாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுத்ததில்லை, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவர் யார் இல்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை, இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லையே, உலகத்தில் தெய்வங்கள் ஒன்றென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் அங்க, சிலுவையில் ஜீவன் வீடும் நேரத்திலும் வெறுத்ததில்லை, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாதே மகளே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்பிக்கை இழக்காதே, கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கடவுளே, உம்முடைய கிருபையுள்ள வாழ்வையை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறீர் சுவாமி. சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக அனுதினமாய் ஆண்டவரே உம்முடைய பொறுப்பாதத்துக்கு முன்பாக இறை தியானத்தின் வழியாக இதோ உம்முடைய பிள்ளையாக நாங்கள் பார்த்து கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை இந்த பாதையிலே, சிலுவை என்கிற பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கடவுள் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே திருவார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சொன்ன இந்த நாளுடைய தலைப்பின் அடிப்படையிலே இதோ சிலுவைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கை, நம்பிக்கை இழக்காதே, கர்த்தர் மீது நம்பிக்கை வை என்று சொல்லி, உன் நம்பிக்கை கடவுள் மீது வை என்று சொல்லி ஆண்டவரை திருவுரத்தின் வழியாக எங்களுக்கு போதித்திருக்கிறேன் சுவாமி. இந்த நாள் நாங்கள் பயணத்தை தொடர்கிற போது, இந்த காலை வேளையில் எழுந்து அன்றாட பணிகளுக்கு நாங்கள் பயணிக்கிற போது
எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து பயணிக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான தொல்லைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வை தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி, வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தாங்க சுவாமி. கடன் பிரச்சனையோடு, மன போராட்டத்தோடு, வியாகுலத்தோடு வாழ்கிறவர்கள், சரீர பலவீனத்தோடு வாழ்கிறவர்கள், இந்த சரீரம்தான் என்னை பலவீனப்படுத்தும், ஆனால் என் விசுவாசம் ஆண்டவரே விசுவாசம் பலவீனப்படுத்தாது என்று சொல்லி என் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபம் செய்கிற போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நடத்துகிறோம். எனக்கு பலவிதமான மன சோர்வுகள் இருக்கிறது. இதோ மனிதர்களால் நான் சோர்வுபட்டு இருக்கிறேன். இதோ மனிதர்களாக நான் இகழப்பட்டு இருக்கிறேன். மனிதனால் எனக்கு இந்த சோர்வு வருகிறது என்று சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆணை பறந்த கையினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்தினாலே நீர் ஆண்டவரே சுகப்படுத்தும் சுவாமி, சுகப்படுத்தும் ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு முன்பாக நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. நம்பிக்கை ஒருபோதும் இழக்காத மகனே மகளே என்று சொல்லி அவருடைய வாழ்விலே விசுவாசத்தை வைத்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும், குறிப்பாக வயது முதிர்ச்சியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே உம்முடைய கரம் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. முதுமையிலே ஆண்டவரே இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்களுடைய அருமை ஐயா மேத்யூ ஐயாவுக்காக, ஆண்ட்ரூ ஐயாவுக்காக ஆண்டவரே, அதே போல் எங்களுடைய இதோ மனோர்மணி அம்மாவுக்காக, சோபியா டீச்சருக்காக ஆண்டவரே, மிஸ்ஸஸ் டேனி அம்மாவுக்காக, அதே போல் ஆண்டவரே இதோ இன்னுமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, எங்களுடைய அருமை கவிதா அசோக் அவருடைய அன்பு தாயார் அருமை அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே எங்களுடைய அருமை இதோ கிரேஸ் மேரி அம்மாவுக்காக, இன்னுமாய் இருக்கிற உன்ன வயதான நிலையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. எங்களுடைய டாக்டர் அல்லி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட நிலைகளுக்கு மத்தியில் இருக்கிறவர்களே கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியமாய் தந்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. முதுமையிலே உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஆண்டவரே, இதோ சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் தந்து வழி நடத்தும் சாமி. ஆண்டவரை, பொறுப்பாளர்களுக்காக இதோ உம்முடைய கரத்தினால் வேண்டுகிறோம். திருச்சபை பொறுப்பாளர்கள், அதே போல் மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், வாலிப சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே குறிப்பாக புதிய காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காரியங்களுக்காக, மருத்துவமனை விசிட் பண்ணுவதற்காக, இன்னுமாய் ஆண்டவர் குடும்பங்களை சந்திப்பதற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே அது எல்லாவற்றுமாய் வழிநடத்துவதற்கு ஏதுவாய் இருந்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்கிற வார்த்தை அவருடைய வாழ்விலை தந்து நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நேரத்திலே எங்களுடைய செம்பேடு திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் போதக வட்டத்துக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக செம்பேடு திருச்சபைக்காக வேண்டுகிறோம் சாமி. கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலுக்கு மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய கரம் தயவு அந்த திருச்சபைக்கு தந்துபடியாய் வேண்டுகிறோம் சாமி. இதோ 8 வருடமாக நாங்கள் திருச்சபை கட்டி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வருடத்திலும் கர்த்தாவே இது எப்போது முடிக்கும், இது எப்போது முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் சாமி. கர்த்தர் ஒரு விசையாய் ஆண்டவரே திருச்சபை கட்டி முடிப்பதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, அங்கு பயணிக்கிற எங்களுடைய அன்பு இமானுவேல் சாருக்காக, நவீன் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்திலே திடம்படம் செய்கிற காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு நேரத்தில் அந்த திருச்சபைக்காக குடும்பமாய் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சாமி.
அதே போல் ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களுடைய ஐஎல்சி திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட பெதஸ்தா மருத்துவமனைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே திறக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த நேரத்தில் ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக எங்களுடைய சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த வருடத்திலும் உடைய கிருபையை ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. அங்கே படிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்துங்க. பேராசிரியர்களுக்காக, தாளாளர்களுக்காக, உரிமையாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பு கரங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். இந்த காணொளி வழியாக உம்முடைய கரம் ஒவ்வொரு மீது ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். எங்களுடைய டெப்பெண்ட் ஸ்கூலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை படிக்கிற ஒவ்வொரு மாணவிகளுக்காக, ஆண்டவரே ஆசிரியர்களுக்காக, அதே போல் ஆண்டவரே தாளாளருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய சாந்தி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இதோ நேற்றைய தினத்திலே ஆண்டவரே தன்னுடைய உறவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் என்று விண்ணப்பத்தை வைத்தார்கள். ஆண்டவர் திருமதி கஸ்தூரி அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக கரத்தினாலே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக எங்களோடு உடன் இருக்கிற ஆயர் அருள் திரு லைனல் ஆயருக்காக, குறிப்பாக அவருடைய தாயாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. மருத்துவமனையிலே ஐசி பிரிவிலே அட்மிட் ஆகி ஆண்டவரே இந்த நேரத்தில் இருக்கிற அன்பு தாயாருக்கு உம்முடைய கரத்தினாலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தரும்படியாக வேண்டுகிறோம். அதே போல் எங்களுடைய ஆயர் அருள் திரு ஐசக் ஆண்டவரே சண்முக ஐயருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் உம்முடைய கரத்தினாலே மகனுக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய போதகர்கள் ஒவ்வொரு போதகர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும் இந்த காணொளி வழியாகவும் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து அருள்வாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். God bless you.